வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான காலாண்டர் எஃபெக்ட்டில் ஒரு பர்த்டே வீடியோ வந்துட்டு கலர்ஃபுல்லாக எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும், அதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையுமே ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனையுமே ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விக்னெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கிறீங்கன்றத கரெக்டாக அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் தேர்ட் ஆப்ஷன் அதாவது சர்க்கிள் ஆப்ஷன் வந்து செலக்டபிள். ஸோ அதில் சர்க்கிள் ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது 6 or 5 இது ரெண்டில் ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோட சைஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சைடாக செட் பண்ணி கொஞ்சம் டவுனாக இருக்கணும். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே ரீப்ளஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு இதுவும் அதே மாதிரி தான் கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டே கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். வேணும் அப்படின்னா அந்த இமேஜோட சைஸை லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணி இந்த மாதிரி டவுனாக கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜை செட் பண்ண வாட்டி கீழே காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு இதோட சைஸையும் ரொம்பவே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம காலாண்டர் இது வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளாக் கலர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நான் 1:1 ரேஷியோ கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் இமேஜை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். இப்போ கீழே பிப்புன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு காலாண்டர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் ஆகஸ்ட் மந்த்தோட. வேறு மந்த் இது வேணும் அப்படின்னா குரோமில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வரும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த மந்த் இதை கொடுத்துருக்கேன். ஸோ பிளண்ட் ஆப்ஷனுக்கு போங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த காலாண்டர் இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த சர்க்கிளில் வந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களோட அந்த இமேஜை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருந்தோம் சேம் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமை மேக் பண்ணியாச்சு. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு அதோடைய டியூரேஷன் எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு எமோஜிஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஆர்ட் எமோஜியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே விஷ் பண்ணுறீங்களோ அவங்களோட டேட் என்னவோ அந்த டேட் மேலே இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் எகைன். ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கூட நம்ம நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டேன். இப்போ பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு போல்டான ஃபாண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கம் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி கூட ஃபாண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பக்கம் கலர் இருக்கும், ஸோ அதில் வந்துட்டு கலர் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு போல்டான லெட்டரை வந்து ஆட் பண்ணணும், அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்டு ஹாப்பி பர்த்டேன்றதை டைப் பண்ணிட்டு ஸோ அதை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். அந்த ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். யாருக்கு நீங்கள் பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து இப்போ டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு மை லவ்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஜாயிங் லெட்டர் மாதிரி இருக்கிற இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்ஸை.
பக்க கலரை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு வேறு வந்து கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வேறு கலரை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். நீங்கள் யாருக்கு மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபுட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை வந்து நீங்கள் ஓனாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்க்க உங்களுக்கு விஷுவலாக ஷோ ஆகும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எடிட் பண்ண தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.